ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான 15th வீக் டே 2 மார்னிங் ஓட்டிங் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் 2 விதமான ஓட்டிங் அனாலிசிஸ் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு நம்ம சேனலில் நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். இப்போயும் நல்ல நிலைமையில் தான் இருக்குது. இன்னும் சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா? அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் முக்கியமான ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா தினேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா தினேஷோட நேம் தான் வந்து பயங்கரமாக வந்துட்டு பேசப்படும் பொருளாக மாறி இருக்குது. ஒரே நாளில் ஓஹோன்னு ஒரு பேர், கேவலமான ஒரு பேர் வாங்கிட்டாப்புல. ஏன் அப்படின்னா தினேஷ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி விசித்ரா வந்து நிறைய தாக்குற விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடி விசித்ரா தாக்கியிருப்பாங்க. அதனால் நம்ம என்ன நினச்சோம், தினேஷ் வந்துட்டு விசித்ரா தாக்குறதுனால, அதுவும் விசித்ரா அவ்வளோ பர்சனல் அட்டாக்கிங் விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அதனால் அவர் பண்ணார். அதனால் நம்ம வந்து தினேஷுக்கு சப்போர்ட் தான் பண்ணோம். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, தினேஷ் வந்து இந்த விசித்ரா அவர்கள் வெளியே போன உடனே மாயாவை விட்டுட்டு அர்ச்சனா பக்கம் வந்து திரும்பிட்டாப்புல. அதுவும் அர்ச்சனா பேசினா குத்தம், நின்னா குத்தம், நடந்தா குத்தம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் நடக்குது. அந்த டாஸ்க்கில் வந்து அர்ச்சனா பேச வர்றாங்க. பேச ஆரம்பிச்சோடனே நீ அதெல்லாம் பற்றி பேசக்கூடாது, ரிவ்யூலாம் வேணாம், என்ன நடக்குதோ அதை மட்டும் சொல்லிட்டு போ, அந்த டாஸ்க்கை மட்டும் பண்ணிட்டு போவோம். என்னோட கேள்வி என்னென்னா, அதுக்கு முன்னாடி மணி 1 மணி நேரம் பேசினார், மாயா 1 மணி நேரம் பேசினாங்க, விஜயவர்மா 1 மணி நேரம் பேசினார். அப்போல்லாம் உங்கள் வாயில் என்ன துணியை வச்சு அடைச்சிட்டா இருந்தீங்க? ஏன் அர்ச்சனாவுக்கு மட்டும் இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்துட்டு மாயாவை பற்றி ஏன் பேசும்போது சிரிக்கிறா அப்படின்னா, அங்கே வந்து மாயாவுக்கு இருக்கிற சப்போர்ட்டை பார்த்து அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் மாயா தான் டைட்டில் வின்னராக வரப்போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இங்கே வந்து அர்ச்சனாவை தாக்கிட்டு இருக்காப்புல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இதுக்காகவே அர்ச்சனா வந்து டைட்டில் வின்னராக வரணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கலாய்க்கிறாங்க. இதை ஒரு சில பேர் விசித்ரா ரசிகர்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதைத்தான் நாங்கள் அப்போயே சொன்னோம், விசித்ராவை எப்படி பண்ணுறாரு, இவர் வந்து சரியில்லைன்னு. நீங்கள் அப்போ கேட்கவே இல்லை, அப்போ மட்டும் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க. இப்போ அர்ச்சனாவை பற்றி தினேஷ் பேசணுன்னு தினேஷ் வந்து கலாய்க்க வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் சொல்கிற ஒரே பதில் என்னன்னா, விசித்ராவும் அர்ச்சனா ஒன்றா. விசித்ரா பர்சனலாக எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க. அர்ச்சனா இது வரைக்கும் பர்சனலாக யாராவது பற்றி பேசியிருக்காங்களா? இது ஒன்று போதும், நின்று பேசும்ன்றத என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா எனக்கு ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. என்னென்னா, இந்த ஸ்மால் வாய்ஸ் வீட்டில் அவங்களே வந்து தனியாக பிரிஞ்சுக்கிட்டு மணி, விஷ்ணு, தினேஷ் 3 பேரும் சேர்ந்து சமைக்கிறாங்க. இந்த அம்மா ஹாயாக வந்து மாயா கூட வந்து உட்காந்துக்கிட்டு, விஜயவர்மா உட்காந்துக்கிட்டு, நாங்கள் பிக் பாஸ் டீம் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, நீங்கள் வரதுக்கு இவ்வளோ நேரமா அப்படி கேட்டது ரொம்ப தப்பு. ஏன்னா வேலை செய்கிறவங்க லேட்டாக தான் வருவாங்க. சும்மா ஓசியாக சும்மா உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு காண்டாக தான் ஆகும். சும்மா உட்காரவங்க இதெல்லாம் பேசவே கூடாது. அதனால தான் மாயா கம்முன்னு இருக்காங்க. எவ்வளோ டேலண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி அப்படின்றது என்னோட கருத்து. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஆனால் இவங்கள வந்துட்டு அங்கே வச்சு செய்யணும்னு நினச்ச தினேஷாக இருந்தாலும் சரி, விஷ்ணுவாக இருந்தாலும் சரி, விஜயவர்மா இருந்தாலும் சரி, 3 பேரையும் வச்சு கிளிகிளியும் கிழிச்சாங்க. செம்ம மாசான தருணமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாயா கிட்ட தேவையில்லாமல் இவங்க நட்பை வச்சுக்கிட்டு இவங்களே அசிங்கப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா அந்த விஷயங்கள் முடிஞ்சிட்டு இங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து மாயா வந்து 8 உதைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. டப்புன்னு அர்ச்சனா திரும்பினவுடனே ஒன்றில் சொல்லிட்டு அப்படியே கீழே ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி பண்ணி அப்படியே போயிட்டாங்க. ஸோ செம்ம காண்டாக இருந்துச்சு. யாரெல்லாம் அதை நோட்டீஸ் பண்ணிங்கன்றதை சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா, மணி தரமாக ஒரு செய்கை பண்ணார். எனக்கு இந்த மணி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா விஜயவர்மாவையும் மாயாவையும் கிளியும் கிழிச்சார். செம மாதம் இருந்துச்சு. யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனலைசஸ் பண்ணல யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 63,865 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 51.75. ஸோ மாதம் உங்களுக்கு ஓட்டு வந்துகிட்டே இருக்குது. இது வரைக்கும் வந்து அனலைசஸில் எதுலேயுமே வந்து டாப்பு தவிர்த்து வேறு எதுலேயுமே போனதே கிடையாது அர்ச்சனா. அதுதான் அவங்களுடைய பியூட்டி. அது மட்டும் இல்லாமல் இவங்களை எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ண இவங்களுக்கு அதிகப்படியாக ஓட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. அதனால் அர்ச்சனாவோட ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க அர்ச்சனாவை கொஞ்சம் திட்டுங்களேன், நீங்கள் கொஞ்சம் திட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வாலண்டியர் கேம்பெயின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வச்சு செஞ்சாங்க. காரணம், அவங்கள போட்டு இப்படி தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதிலும் குறிப்பாக தினேஷ் ஏன் இந்த அளவுக்கு இப்படி. அதேமாதிரி இன்றைக்கி வந்து டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் அர்ச்சனா. ஏன் அப்படின்னா, இந்த கேம்பெயின் அப்படி ஒரு விஷயம் வருது, ஒருத்தர் கூட அர்ச்சனாக்காக சாதகமாக பேசவே இல்லை. ஈவன் தலைவின்னு பேசிகிட்டு இருந்தால் மாயா இருந்தாலும் சரி, தினேஷாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்துட்டு தினேஷ் வந்து விஷ்ணுவுக்கும் மாயா வந்து விஜயவர்மாவுக்கும் சொல்கிறாங்க. ஸோ இவங்களை உசுப்பேற்றி உடம்பை ரணகலாக்கிட்டாங்களேன்ற மாதிரி ரேஞ்சுக்கு தான் நம்ம அர்ச்சனா இருந்தாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பட் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் ஞான நன்னையும் செய்திட மாதிரி அர்ச்சனா வந்து தினேஷ்க்கு தான் கேம்பெயின் பண்ணாங்க. அவரோட நல்ல விஷயங்களை எடுத்து வச்சாங்க. அதுதான் மாசாக இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு ஓட்டு வருது அப்படின்றத என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் அந்த டாஸ்க் நடந்துச்சு பாருங்கள், அதில் யாரெல்லாம் அர்ச்சனா வச்சு செஞ்சாங்களோ அவங்கள கிளியும் கிழிச்சாங்க. எஸ்பெஷலி தினேஷ் மறக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு தண்ணி எக்ஸாம்பிள் வச்சு கிழிச்சாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ரசிச்சிங்களான்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 20,922 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.3. செம்ம மாசான ஒரு பிளேயர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். மனசறிஞ்சு யாரையும் ஹர்ட் பண்ணாத ஒரு பிளேயர். ஈவன் அர்ச்சனா முதற்கொண்டு எல்லாருமே நம்ம சொல்லலாம் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. பட்
மணி அந்த மாதிரி ஹர்ட் பண்ணதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டாஸ்க் வந்துச்சுன்னா இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, இந்த சீசன் 7 பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும் தான் மாஸ், பக்கா மாஸ் அப்படி சொல்லலாம். ஏன்னா விஷ்ணு தான் ஒரு டைமில் இருந்தார், ஆனால் அவரை ஓவர்டேக் பண்ணி எங்கேயோ போயிட்டார் மணி. அதுக்கப்புறம் நேற்று வந்துட்டு மாயாவையும் நம்ம விஜயவர்மாவையும் கிளிக்கிறார். அதுவும் விஜயவர்மா வந்துட்டு பண்ணுற வேஷங்கள், அதாவது இந்த கரெக்டாக அந்த சண்டே டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை மாதிரி பேசுவார், அப்படியே நிறுத்தி பொறுமையாக பேசுவார், என்னமோ பெரிய புலவர் நினைப்பார் அவருக்கு. ஆனால் அவர் நசிங்கு போன சொம்புன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். அதை வச்சு செஞ்சார் மணி. நீ வந்துட்டு எப்படி கோட்வார்டில் வந்துட்டு ஒரு வீக்கான பிளேயரை அட்டாக் பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதேமாதிரி ஒரு டைலாக் கூட பாரு, எனக்கு இங்கே எல்லாமே தெரியும், இங்கே எல்லாமே புரியும் தம்பி, எனக்கும் இங்கே எல்லாமே தெரியும் ராஜா, நீ அடங்கு அப்படின்ற மாதிரி பங்கமாக வச்சு செஞ்சார். மனுஷன் மூஞ்சி ஒரு மாதிரி செத்து போச்சு. அதுக்கப்புறம் மாயா வச்சு செஞ்சிருந்தார். ஏன்னா மாயா ஒரு வாட்டி அந்த கலர் டாஸ்கில் வந்துட்டு முதல்ல வந்து சூப்பராக ப்ளே பண்ணுங்கன்னாங்க, இவர் சூப்பராக ப்ளே பண்ணிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறமா வந்துட்டு இதை நீங்கள் இன்னும் சுவாரஸ்யமாக்கிருக்கலாம், அந்த கேமை நீங்கள் அந்த கலரை வந்து நீங்கள் தப்பாக சொல்லி ஒருத்தர் நாமினேட் பண்ணியிருந்தால் இன்னும் மாசாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட வன்மத்தை கக்கினாங்க. உடனே புச்சார் அன்றைக்கி மணி. அந்த விஷயங்களை இன்றைக்கி வேணுட்டும் நம்ம மாயாவை எடுத்து வச்சாங்க. ஆனால் மணி வந்துட்டு செம்மையாக வந்து ஒரு பதிலீடு கொடுத்தாப்புல சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இவர் வந்து டைட்டில் வின்னராக இல்லை ரன்னராக வந்தால் செம்ம ஹாப்பிங்க. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ், இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 12,330 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.85. ஸோ தினேஷோட ஓட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டே வருது. அது வந்து கண் கூட தெரியும். நான் போன வாரமே வந்துட்டு இந்த வாரம் முடியறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே சொன்னேன், விசித்ரா வெளியே போகிறதுக்கு முன்னாடியே, இவர் ஊர் கிழவி மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறார், என்ன கொஞ்சம் நல்ல விஷயங்கள் பேசுகிறார், மற்றபடி இவர் ஒரு ஒன் ஆஃப் த ஊர் கிழவி தான் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இவரோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக எல்லாமே பேசிக்கிட்டே இருக்கார், கடைசி வரைக்கும் பேசிகிட்டே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாயாவுக்கு சொம்பு தூக்குற விஷயங்கள் தான் நிறைய பேருக்கு காண்டாகுது. ஈவன் அர்ச்சனாவை நிறைய பேர் சொல்கிறாங்க, இவங்க மட்டும் சொம்பு தூக்கலாமா. மாயா கிட்ட வந்து அர்ச்சனா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. தினேஷ் மாதிரி சொம்பு தூக்கவே இல்லை, நான் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேனாக இருப்பேன் அப்படின்றது. அப்படியே பார்க்கும்போது அந்த கமலஹாசன் வந்து ஒரு லுக் விட்டு சிரிப்பாக இருப்பாருங்க, அந்த மாதிரி சிரிக்கிறாரு. என்னையா அப்படின்னு பார்த்தா அவருக்கு நினப்பு வந்துருச்சு, மாயா எப்படி டைட்டில் ஆயிடுவாங்க, இவங்க கூட கை கோத்துட்டு போயிட்டால் நல்லது. ஏன்னா போகும்போது இந்த பொண்ணு திரும்பி அடிச்சேன்னா தாங்க மாட்டோம், அதான் அர்ச்சனானா சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் தினேஷை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் பாவமாக இருந்தாலும் பட் என்ன பண்ணுறது, பேசின வாய்க்கு கண்டிப்பாக போஜனம் கிடச்சி தானே ஆகும். 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா மாயா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 10,942 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.51. ஸோ மாயாவோட கேம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் நேற்று வந்துட்டு அர்ச்சனாவை அந்த மாதிரி பின்னாடி அவங்க போகும்போது அதுவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே வேணுட்டுமே உனக்கு நல்லா வேணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படியே 8 உதைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப அவங்க திரும்புகிறாங்க, அப்படியே ஒரு ஆக்ஷன் காமிக்கிறாங்க. ஃபுட்பால் 8 வச்ச மாதிரி நான் விளையாண்டுட்டு வரேன், நீங்கள் வேறு எதாவது தப்பாக நினச்சிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி. இத்தனை கேமரா இருக்கும்போதே ஒருத்தங்க யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்துட்டு மணி மாயா வச்சு செய்ன்னு செஞ்சார். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இந்த மாயாவோட வலையிலேருந்து தப்பிக்கிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா மணியை தவிர வேறு யாருமே இல்லை, எல்லாமே இவங்களுடைய வலையில் வந்து விழுந்துட்டாங்க. ஈவன் அர்ச்சனாவும் விழுந்துட்டு இவங்க இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்கன்றது தெரியாமல் அந்த பொண்ணு வந்துட்டு மாயா கிட்ட போய் எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணுறாங்க. இப்படி ஷேர் பண்ணி ஒரு நாள் அதையும் சுட்டி காட்டுறதுக்கு இந்த மாயா தயங்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அர்ச்சனாக்கு இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது, அதனால் தப்பிச்சாங்க. இல்லைனா அந்த 4 நாளில் வேறு ஏதாவது டாஸ்க் வந்தாலும் அதுலேயும் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அதே மாதிரி அர்ச்சனா வந்து தினேஷ் வந்து கலாய்க்கிறாரு. இவங்க வந்து உண்மையாகவே வந்து அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கன்னா அங்கே கேட்டிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் எனக்கு கூட தாங்க வாய்ப்பு கிடைக்கலன்றாங்க. வாய்ப்பு கிடைக்கல இல்லை, இவங்களாம் நல்லா வண்டியை பேசிட்டாங்க. பேசுனதுக்கு அப்புறமா சொல்லிட்டு வந்தாங்க, இவங்கள பேசவே விடலை. ஸோ மாயாவுக்கும் வந்து அர்ச்சனா மேலே இருக்குது காண்டு, சரிங்களா. ஆனால் அர்ச்சனா மேலே இருக்கிற காண்டை விட தினேஷ் மேலே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் கூட வச்சுக்கிட்டே இந்த பொண்ணை வந்து அமைக்கியே காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் பண்ணிகிட்ருக்காங்க. இது தெரியாமல் அர்ச்சனா சுற்றிட்டு இருக்காங்க, என்னத்த பண்ணுறது. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷ்ணு, இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 7,266 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.98. பாவம் நேற்று விஷ்ணுவை புரட்டி எடுத்துட்டாங்க அர்ச்சனா. ஏன்னா உங்கள் போட்டை மட்டும் நீங்கள் ஓட்டுறது கிடையாது, மற்றவங்க போட்டை எப்படி கவுக்கலான்றத மாதிரி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் எப்பயுமே உங்களை மாதிரி கிடையாது, நான் என்னோடய போட்டை மட்டும் ஓட்டிட்டு போகிறேன்ற மாதிரி வச்சு செஞ்சு விட்டாங்க. ஆனால் விஷ்ணுக்கு வந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் கொடுத்தாரு நம்ம பிக் பாஸ். என்னென்னா அந்த மியூச்சுவல் காயின் அப்படின்றது 450 காயின்ஸ் வச்சிருக்காரு போல இருக்குது அந்த அமௌண்ட்டு. அதனால் அவருக்கு வந்துட்டு டைரெக்டாக வீடியோ கால் பேசுகிற மாதிரி ஒரு 2 பர்சன்ஸ் கிட்ட வந்து பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார். மனுஷன் வந்துட்டு சான்ஸை நல்லா யூஸ் பண்ணுறாரு. கேட்டார் கேள்வி, நான் அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு வந்திருந்தா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா இல்லை வருத்தப்பட்டிருப்பீங்களா? ஏன்னா அந்த பணப்பெட்டி நீ எடுத்துருக்கலாம், ஏன்னா உனக்கு வந்து டைட்டில் கிடைக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்கன்றதுக்காக. இல்லை நீ வந்திருந்தோன்னா நாங்கள் வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு சொன்னவொடனே இது போதுன்னு
ஏன் இதை வந்து பிக் பாஸ் முதலே வந்துட்டு அவங்க அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நீங்கள் அந்த மாதிரி பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? இந்த அளவுக்காக கூறுகட்ட குக்கராக இருப்பீங்க விஷ்ணு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் விஷ்ணுவோட ஒரு சில க்யூட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். புலம்பும்போது ஒரு சில விஷயங்களை பண்ணுவார். இதே வீடியோ காலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும்போது டப்புன்னு கட் பண்ணிட்டாங்க. உடனே ஐயோ அப்போ ஓட்டு போட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி புலம்புனாப்பில். இதை வந்து நிறைய பேர் ரசிக்கிறாங்க, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் விஷ்ணுவோட கேம் வந்துட்டு யாராவது இவரை தாக்கிட்டாங்கன்னா முடிஞ்சது ஜோலி, அவங்கள வச்சு செய்வார். இப்போ தினேஷுக்கும் மணிக்கும் இந்த ஆள் இவர் வந்துட்டு கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, கொஞ்சம் சொம்பு தூக்கிட்டு இருக்காரு. இதே மணியார் தினேஷ் வந்து விஷ்ணுவை பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தெரியும் இந்த விஷ்ணுவோட முகத்திரை. ஏன்னா நம்ம இதெல்லாம் முதலேருந்தே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் தினேஷ் வந்து அதிகப்படியாக விஷ்ணுக்கிட்ட வச்சுக்காமல் நவுந்துட்டு போகிறார். ஏன்னா அவருக்கும் தெரியும் இவரை பற்றி. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நசுங்கி போன சொம்பு விஜயவர்மா இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா 3765 ஓட் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.61. ஸோ விஜயவர்மா, இந்த விஜயவர்மா பார்த்தாவே காண்டாகும். ஏன் அப்படின்னா எல்லாரும் உயிரை கொடுத்து இங்கே வந்து கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. இவர் ஹாயாக 3 வாரம் உள்ளே இருப்பாராம், கேவலமான ஒரு விஷயத்த பண்ணுவாராம். பிரதீப் வந்து ஸ்மாக் போடுற மாதிரி பண்ணுவாராம். ரெட் கார்டு வாங்கக்கூடிய ஆளுக்கு ரெட் கார்டே இல்லாமல் வெளியே அனுப்பி விடுவாங்களாம். அப்புறம் வீட்டில் நல்லா ஹாயாக உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு எல்லா ஷோவையும் பார்ப்பாராம். யார் யாரை கழுவி ஊற்றுறாங்கன்னு தெரிஞ்சுப்பாராம். திரும்ப வந்து மக்களே வந்து இவரை வாங்கன்னு ஆரத்தி வச்சு கூப்பிட்ட மாதிரி உள்ளே வருவாராம். வந்து எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாரையும் வச்சு செய்ய போகிறேன் அப்படின்னு பேசுவாராம். அதுலேயும் எஸ்பெஷலி கமல் சார் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா சொன்ன மாதிரி ஒரு பெரிய கட்டுரை எடுத்து வச்சுப்பார், லைனாக சொல்லுவார். அப்படியே ரொம்ப நல்ல புள்ள மாதிரி பேசுவார். ஐயோ என்னப்பா கேம் ஸ்ட்ராட்டஜி தந்திரவாதியாக இருப்பார் போல இருக்கு, அந்த மாதிரி பேசுகிறாருன்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றுமே கிடையாது, உரிக்க வெங்காயமாக இருப்பார், ஒன்றுமே இருக்காது உள்ள. அதை தான் மணி வந்து வச்சு செஞ்சார். ஒன்றை மாதிரி கேவலமான ஸ்ட்ராட்டஜி நான் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வச்சு வீக்கான பிளேயரை தூக்கணும்னு சொல்லிட்டு மாயா கிட்டலாம் போயிட்டு நான் பேசுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு வச்சு செய்கிறாரு. உடனே ஒரு புத்திசாலித்தனமோ அப்படி பேசியிருந்தா தான் கமல்ஹாசன் தான் கண்டுபிடிச்சிருப்பாரேவன். கமல்ஹாசன் அவர்களே கலாய்ச்சதே கேட்கல, அவர் கண்டுபிடிக்கல, இதே எப்படி கண்டுபிடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் விஜயவர்மா வந்துட்டு அதுவும் அடிக்கடி சொல்கிறார் ஒரு வார்த்தை, என்னன்னா என்னை மக்கள் தான் கூப்பிட்டு வந்தாங்களாம் திரும்ப. அதனால் அந்த மக்கள் எப்போ வெளியே போக சொல்கிறாங்களோ அப்போ நான் போயிடணும். எப்பா உங்களை மக்கள்லாம் கூப்பிடல, பிக் பாஸ் மட்டும் தான் கூப்பிட்டார். திரும்ப மக்களை அசிங்கப்படுத்திடாதீங்க. ஏன்னா மக்கள் உங்களை கூப்பிட்டான்னு சொல்லும்போதெல்லாம் வந்துட்டு டென்ஷன் ஆகிறாங்க, கொதிச்சு போயிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சாணி அம்மிக்கு அடிக்கிற மாதிரி செம்மாடி விழுந்துச்சு நம்மளுக்கு. சார் இவங்களாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 1,19,990 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் டைட்டில் வினராக கண்டிப்பாக டேம் ஷோர் அர்ச்சனா தான் வரப்போகிறாங்கன்றது என்னோடய கருத்து. 99% கண்டிப்பாக அவங்க தான். 1% மணி மேபி தட்டிட்டு போகலாம். தினேஷ்லாம் வாய்ப்பே கிடையாது. மாயாக்கு என்னை பொறுத்தவரை வாய்ப்பு கிடையாது. விஷ்ணுக்கு வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. விஜயவர்மாவுக்கு கிடையவே கிடையாதுன்றதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் யாரோட ஃபேன்? இந்த வாட்டி டைட்டில் வந்து இவருக்கு தான் அப்படின்னா அந்த கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.